வணக்கம். புதுக்குறள் அம்மமூர்த்தியாகிய நான் சில புதுக்குறள்களை இயற்றியுள்ளேன். அதுபோல் இன்று ஒரு திருக்குறள் ஒன்றுக்கு விளக்கம் அளிக்க உள்ளேன். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்துவிடல் என்பது ஒரு திருக்குறள். இந்த திருக்குறளுக்கு நிறைய பேர் நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்கின்றார்கள். நானும் அதுபோல் ஒரு கருத்தை சொல்ல விரும்புகின்றேன். இன்னா செய்தாரை ஒருத்தல் என்று சொன்னால் துன்பம் செய்கின்றவர்களை ஒருத்தல், அதாவது அழித்தல், அதாவது அவர்களிருந்து அந்த விஷயத்தை நாம் அழித்தல் என்று பொருள். அவர் நாண நன்னயம் செய்துவிடல் என்று சொன்னார். நன்னயம் என்று சொன்னால் புண்ணியம் என்று பொருள். அப்போ அவர் வெட்கப்படும் வகையில் நாம் புண்ணியம் செய்ய வேண்டும் என்பதுதான் இதனுடைய பொருள். அதாவது ஒருவர் நமக்கு துன்பம் தருகின்ற பொழுது அல்லது துன்பத்தை உருவாக்குகின்ற பொழுது அந்த விஷயத்தை வேறுபடுத்தி அந்த விஷயத்தை அழித்துவிட்டு அவர் அந்த விஷயத்தை மறைத்துவிட்டு நாம் புதியதொரு வகையில் அந்த விஷயம் மறையும் வழியில் புண்ணியம் செய்து அந்த விஷயத்தை அவர் வெட்கப்படும் வகையில் செயல்பட வேண்டும் என்பதுதான் இதனுடைய பொருள். ஒருவர் நமக்கு துன்பத்தை செய்தாலும் கூட அவர் வெட்கப்படும் வகையில் நாம் புண்ணியம் செய்து அந்த விஷயத்தை அவர் முன் நாம் செய்து காட்ட வேண்டும். இது எப்படி என்பதுதான் இந்த குறளுடைய விளக்கத்திற்குண்டான ஒரு செய்தி. இப்பொழுது ஒரு துன்பம் எதனால் ஏற்படுகிறது? அவருக்கு ஒரு கெட்ட புத்தி இருக்கிறது, அதனால் அவரை செய்கின்றார். இந்த கெட்ட புத்தி உடையவரை எப்படி நாம் திருத்த முடியும்? இறையருள் மூலமாக தான் திருத்த முடியும். புண்ணியம் எப்படி கிடைக்கும்? இறையருள் மூலமாக தான் கிடைக்கும். புண்ணியம் என்பது நீங்கள் கோடி கோடியாக ஒருத்தருக்கு பணம் கொடுத்த உதவி செய்வது என்பதும் அல்ல. நிறைய பேருக்கு தான தர்மங்கள் செய்வது என்பதும் அல்ல. அதெல்லாம் நீங்கள் உதவி செய்வதற்கு தான் சொன்னோம். புண்ணியம் என்று சொன்னால் அது நிலைத்து இருக்கக்கூடியது. எப்படி நிலைத்து இருக்கும் என்று சொன்னால் இறைவனுக்கு சேவை செய்வது என்பது மட்டும்தான் புண்ணியம். இது இந்த சித்த வித்தியார்த்தியாக இருப்பவர்கள் அனைவருக்கும் இது தெரியும். அதாவது ஈஸ்வர சேவை என்று அதில் சொல்வார்கள். அதைத்தான் கடவுளுக்கு நாம் சேவை செய்வது. கடவுளுக்கு சேவை செய்து அதன் மூலம் அந்த தீய எண்ணம் கொண்டவர்களை மாற்றுவது. அந்த தீய எண்ணம் கொண்டவர்களை மாற்றி அவர்கள் மனிதனாக வாழ வைப்பது தான் இதனுடைய பொருள் என்பதை கூறிக்கொண்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.